சட்ட ஒழுங்கு சூப்பரா இருக்குதுங்க. சுதந்திரமா வேலை பாக்குறாங்க. இது கூட வட்ட கவுன்சிலர் போனாங்க, எம்எல்ஏ போன மாதிரி அங்க மேட்டிக்கிட்டு ஊட்டிக்கிட்டு பண்ணாங்க. இன்னைக்கு விஜய் ஆட்சியில சுதந்திரமான போலீஸார் செயல்படுறாங்க. அவங்க அவங்க கடமை செய்யறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்லவே முடியாது. அன்னைக்கு நல்ல கூட அதே போலீஸ் நீங்க செய்ய விடல. நான் சொல்ற கேஸ் நீங்க போறாங்கன்னா ஒரு வட்ட கவுன்சிலர் இந்த ஆட்சியில வட்ட கவுன்சிலர் பண்ணா அடுத்த நிமிஷம் டிஸ்மிஸ் எம்எல்ஏ பண்ணா கூட ஒன்றிய செயலாளர் அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் லஞ்சம் வாங்க பயப்படுறாரு. ஒரு விவோ கிட்ட போறாங்க, ஐயோ என்ன வேலை முடியும் உடனே ஃபைல கையெழுத்து போடுறேன், கரெக்டா தான் பண்ணிடுறேன். பணக்கார இதுக்கு முன்னாடி அப்படின்னு எவ்வளவு தர ஃபர்ஸ்ட் பணத்தை பேசிட்டு தான் வேலை. இதெல்லாம் கெடுத்தது ஸ்டாலின் சார் கிடையாது. அவர் இருக்கிற எம்எல்ஏ ஒன்று இருக்கிற கட்சிக்காரர் தான் அவர் பேர் கட்டுக்காங்க தவிர போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆடியோ டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட் நல்ல டிபார்ட்மெண்ட் தாங்க. கெடுத்தது அவங்க ஆட்சி. ஒழுங்கா குறை சொல்லவே முடியாது. நம்பர் 1 இருக்குதுங்க போலீஸ். சாவு வாழ்வு இந்த மாதிரி கற்பழி கூட்டத்தை வேலைக்கு இவரை பார்த்து டாஸ் அடிச்சா பிடிச்சி இருக்க முடியாது. எல்லா ஆட்சியும் நடந்தா இப்ப நடக்குது. உடனே காலையில நைட்டு நடக்குதோ இல்லையோ காலையில டிஎஃப் எடுத்து கத்துறீங்க கத்துறீங்க. உங்க ஆட்சியில கட்டும் போது எத்தனை வரைய சொன்னீங்க. அதனால தயவு செய்து சொல்றேன், விஜய் பத்தி பேசுறீங்கன்னா இருக்கிற போது கூட வராது போயிடும். ஸ்டாலின் சார் தோற்றதுக்கு காரணம் அவங்க தானே தவிர மக்கள் தோற்று மக்களை தோக்கடிக்கல. இவங்க பண்ண அரசு பயப்படுறாங்க. நாளைக்கு திருப்பி அவரே வந்துட்டா நடக்குமோ அதை விட நம்ம வேணா புதுசா ஒருத்தர் வட்டோம் அப்படின்னு எனக்கு அவங்க போட்டா